ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போது ஹெல்த்தி மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் சொல்கிற சத்து மாவு செய்கிறதுக்கு ரெடி ஆகும். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ்: கேழ்வரகு, கம்பு, சிகப்பரிசி, கொள்ளு, தெனை, பொட்டுக்கடலை, பாசிப்பயிறு, அப்புறம் இங்கே சம்பா கோதுமை, பாசிப்பருப்பு, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை சோயா, அப்புறம் மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், கருப்புளுந்து, மக்கானா, ஜவ்வரிசி, சுக்கு, பார்லி, பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து நாம் இப்போது ஒன்று ஒன்றா அரைப்போம். நான் ஃபஸ்ட்டு கம்பும் ராகியையும் நல்லா கழுவி 4-5 தடவை கழுவி அதை நல்லா காய வச்சுருக்கேன். இப்போது மற்றதெல்லாம் நல்லா சுத்தம் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கை விடாமல் இழக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிக்கும். பக்குவமாக வறுக்கணும். இப்போ இதை நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்பு. கம்பையும் நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் இப்படி வறுத்துட்டு இருக்கோம். கரெக்டான பதத்துக்கு வறுக்கணும். ரொம்ப கருக விட்டால் அப்புறம் மாவு கஞ்சி காய்ச்சலப்போ கசந்து போயிடும். அதனால் நான் இதில் தான் இண்டக்ஷனில் தான் நான் பண்ணுறேன். இதுவும் லைட்டாக பொரிஞ்சு வரும். ராகிலையும் இப்படி 1-2 அப்படியே நல்ல ஒரு பக்குவத்தை அந்த வாசமே வரும் வறுக்கிறப்போ. அதுதான் நமக்கு அந்த ஒரு பக்குவம். அந்த ஸ்டேஜில் நம்ம தொட்டு பார்த்தா ஒரு முறுமுறுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். இப்போ கொள்ளு போட்டிருக்கேன். இது 200 கிராம்ஸு. தெனை வறுத்தாச்சு. தெனையும் வறுத்து இதில் போட்டாச்சு. கொள்ளு ஒன்றும் வறுக்கிறப்போ அப்படியே கமகமான ஒருவரோட ஃப்ளேவரும் டிஃப்ரெண்ட்டாக வருது. அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே வருந்துருச்சு அப்படின்னு. இப்போது மாப்பிள்ளை சம்பா அரிசி போட்டிருக்கோம். நான் மெஷர்மெண்ட்டில் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், ஓரளவும் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் போடுறேன். பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வறுத்துட்டோம். கரெக்டான பக்குவத்துக்கு வறுத்துட்டோம். அப்படியே வீடே கமகமான வாசம். முந்திரி, ஏலக்காய், பிஸ்தா, மக்கானா, சுக்கு, இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைக்கணும். நம்ம மிஷினில் அரைக்கிறப்போ பார்த்து அரைக்கணும். என்னென்னா இதில் கையே போடலை, நம்ம கையே படாமல் அரைச்சிருக்கு ஒன்றும். இப்போது நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறப்போ என்ன பண்ணணும், 1/2 கிலோ கோதுமையோ இல்லை அரிசியோ எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாம். இல்லைன்னா அரைக்கிறவங்கக்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம், அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் போட்டிருக்கீங்களான்னு. இல்லை சத்து மாவு தான் போட்டிருக்கேன்னு சொன்னால் வெல் அண்ட் குட். நம்ம தாராளமாக டவுட்டே இல்லாமல்
அதில் அரைச்சிட்டு வரலாம். நமக்கு தெரிஞ்ச மில்லுக்கு போனால் நமக்கு நேர்மையான ஒரு பதில் கிடைக்கும். அப்போ நம்ம கரெக்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நல்லாவே அரைச்சிக்கலாம். சலிக்கணுங்கிற தேவையில்லை. இது ரொம்ப கோஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேணால் சலிச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போது எடுத்துகிட்டு போகிறோம் அரைக்கிறதுக்கு. அரைச்சிட்டு வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதை நல்லா ஆற விடணும். பரப்பை விட்டு நல்லா ஆற விடணும்.